நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்தாங்க, கொஞ்சம் இதை குடிங்க, எல்லாம் சரியாயிரும். பெரியப்பா, இப்ப உங்களுக்கு பரவாயில்ல? தம்பி, இந்த காலத்துல இருக்கிறவங்க எல்லாம் தெரிஞ்சவங்களை பார்த்தாலே மூஞ்சியை திருப்பிக்கிட்டு போவாங்க. ஆனா வயசான எனக்கு நீ உதவி பண்ணிருக்க. ஆண்டவன் உன்னை நல்லா வச்சிருப்பான். ஆமா, உன் பேர் என்னப்பா? பெரியப்பா, சமர். அப்புறம் அவ என்னோட ஃப்ரெண்ட் தீபா. இவரு அவரோட அண்ணன் சமர். அட ஆமா, இந்த பையனை எனக்கு தெரியும். அது அர்ச்சனாவோட வளையல நம்ம வீட்டுக்கு திரும்ப கொண்டாந்து கொடுத்துருக்காரு. ஆமா, வீட்டுல இருக்கவங்க எல்லாம் என்கிட்ட சொன்னாங்க. உனக்கு நன்றி சொல்றதுக்கு வார்த்தையே இல்லப்பா. பெரியப்பா, நீங்க எனக்கு நன்றி சொல்ல தேவையில்லை. அதுக்கு பதிலா உங்க வீட்டுல நான் நிறையவே சாப்பிட்டுட்டேன். இப்ப சுத்தமா இடமே இல்ல. நன்றிக்கும் சரி, உங்க வீட்டு சாப்பாடுக்கும் சரி. அப்புறம் உதவின்னு எடுத்துக்கிட்டா நான் ஒண்ணும் பெருசா பண்ணிரலையே. ஒரு மனுஷங்கிற முறையில உதவி செஞ்சேன். அதுவும் இல்லாம நீங்க எனக்கு அப்பா மாதிரி. உன்னுடைய எண்ணங்கள் ரொம்ப நல்லா இருக்குப்பா. பேபி ரொம்ப கியூட்டா இருக்கா ராகுல். இவன் பேர் என்ன? நாக்ஷ். ரொம்ப டிஃபரெண்டா இருக்கே பேரு. அது ஒண்ணும் இல்ல, மாமா பெரிய அக்கா பெரிய சேர்த்து சான்ஸ்கிரிட்ல வச்சாங்க. நாக்ஷ் நல்லா இருக்குல்ல? ஓ, ஹவ் நைஸ். ஹாய் நாக்ஷ். கார்த்திக், கொஞ்சம் வேகமா வண்டியை ஓட்டுங்க. சரி. டெய்லி நீங்க தனியா தான் வருவீங்களா? இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸும் கூட வருவாங்க. இன்னைக்கு ஒருத்தன் பொண்ணை பார்க்க டெல்லிக்கு போயிருக்கான். இன்னொரு ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை. அதனால இன்னைக்கு நானும் என் தங்கமும் தனியா வர வேண்டியதாயிடுச்சு. எங்க பெரியம்மா இவனை கிச்சான்னு கூப்பிடுவாங்க. அப்ப அவங்க மூஞ்ச பாப்பா இவன். அப்புறம் எங்க சின்னக்கா இருக்காங்களே, குட்டுன்னு கூப்பிடுவாங்க. இவ எந்த பேர்ல கூப்பிட்டாலும் பாப்பா. இல்ல நாக்ஷ். ஓஹோ, அப்படின்னா நீ பெரிய இன்டெலிஜென்ட்டா? நிஜமாவே இவன் ரொம்ப கியூட்டா இருக்கான் ராகுல். எனக்கு சின்ன குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நான் இவன் கூட விளையாட உங்க வீட்டுக்கு வந்தா உங்க வீட்டுல இருக்கிறவங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல? அப்படிலாம் இல்ல, நீ எப்ப வேணாலும் வரலாம். அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து அர்ச்சனா அக்கா வீட்டுக்கு போலாம், கிச்சாவோட விளையாடலாம். அங்க பாருங்க ராகுல், வாங்க சீக்கிரம் வாங்க. கார்த்திக், பெரியப்பா, என்னாச்சு உங்களுக்கு? அர்ச்சனா திடீர்னு உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னு சொன்னா? ஆமாப்பா, உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஆனா சமர் தான் என்ன பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கிட்டான். உனக்கு இவனை தெரியும்ல? தெரியும் பெரியப்பா. தேங்க்ஸ் சமர், தேங்க்ஸ் a lot. இன்னைக்கு நீங்க மறுபடியும் எங்களுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. ஆனா இனிமே செய்யவே மாட்டேன். பின்ன எல்லாத்துக்கும் இப்படி தேங்க்ஸ் சொன்னா எப்படி? ஓ சாரி. பாத்தீங்களா, தேங்க்ஸ் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன, இப்ப சாரி சொல்றீங்க. இங்க பாருங்க அர்ச்சனா, உண்மையில இந்த தேங்க்ஸ் சாரி எல்லாம் எனக்கு ஒரு ஃபார்முலா தான் தெரியுது. இந்த வார்த்தையை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல. அப்பனா சரி, இனிமே நான் சொல்லவே மாட்டேன். தேங்க்ஸ். ஓ ஓ சாரி. அக்கா, உங்க பையன் ரொம்ப கியூட்டா இருக்கான். ஐயோ, சரி சரி சரி, என்ன ஆச்சு? என்னடா? ஐயோ, நக்ஷ்க்கு ஒண்ணும் ஆகல. என்னப்பா? என்ன? இங்க பாரு. குழந்தைக்கு வெயில் தாங்கல போல இருக்கு. அப்படியே இருக்கலாம். உங்க கர்ச்சீஃப் கொடுங்களேன் ப்ளீஸ். ஒரு நிமிஷம். இந்தாங்க. கொடுங்க. இரு அர்ச்சனா. அர்ச்சனா, வா வீட்டுக்கு போலாம். வெயில் அதிகமாகுது. நக்ஷுக்கும் பெரியப்பாவுக்கும் இது நல்லதில்ல. வாங்க பெரியப்பா, போலாம் வாங்க. சரிப்பா சமர், நான் கிளம்புறேன். நன்றி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஆனா ஆசீர்வாதம் பண்ணலாம்ல? ஆண்டவன் உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான். பாய் சமர், பாய் தீபா, பாய் ராகுல். பாய். பாய் அக்கா. சரி, ஒண்ணு இல்ல வாங்க. வா போயிடலாம். நீங்க பயப்படுற அளவுக்குலாம் எதுவும் இல்ல. பிபி எல்லாம் நார்மலா தான் இருக்கு. அப்படின்னா ஏன் திடீர்னு? இங்க பாருங்க, வெயில் அதிகமா இருந்தாலும் இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு. அதான் மயங்கி விழுந்திருக்காரு. எனக்கும் அப்படிதான் தோணுச்சு டாக்டர். கொஞ்சம் பலவீனமாவும் இருந்தது. அதே நேரத்துல என்னவோ தலை சுத்துற இங்க மாதிரி. பாருங்க சார், வெயில் கலங்கறதுனால இனிமே நிறைய தண்ணி குடிங்க. அதோட லெமன் ஜூஸ், நீர் மோர் இதெல்லாம் குடிக்கணும். இந்த மாதிரி எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை குடிங்க. சரி. மத்தபடி பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. நான் உங்களுக்கு மாத்திரை எழுதி கொடுக்கறேன், அதை கரெக்டா எடுத்துக்கோங்க. மிஸ்டர் கார்த்திக், இவர் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணாலும் தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ் டாக்டர். ஓகே கார்த்திக், அப்ப நான் கிளம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர்.
அண்ணா மெதுவா. எனக்கு ஒண்ணு இல்ல. அந்த பையன் உண்மையிலேயே நல்லா இருக்கணும். அவன் பேர் என்னம்மா? அது சமர் பெரியப்பா. ஆ, ரொம்ப நல்ல பையனா இருக்கான். நல்ல ஹெல்பிங் மைண்ட். சமரா? எந்த சமர்? அதாங்க நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேனே, அர்ச்சனாவோட வலையில திருப்பி கொடுக்க வந்தானே அவன்தான். ஆ, ஞாபகம் வந்துருச்சு. உண்மையை சொல்லணும்னா அவன் ரொம்ப நல்ல பையங்க. அன்னைக்கு கூட கார்த்திக் இருந்த பிஸில வண்டி அனுப்ப கார்த்திக் மறந்து போயிட்டான். அர்ச்சனாவையும் ராகுலையும் அவன் தான் வந்து கூட்டிட்டு போனா. இந்த காலத்து பசங்க இப்படி இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க சொல்றது உண்மைதான்ப்பா. அவர் இந்த காலத்து பசங்களை விட வித்தியாசமா தான் இருக்காரு. தொடாதீங்கம்மா, எனக்கு ரொம்ப வலிக்குது. கைய அசைக்க கூட முடியல. ஒரே நாள்ல உன்னை யார் இவ்ளோ எக்ஸசைஸ் பண்ண சொன்னது? இவ்ளோ பெரிய பையனா இருக்க, ஆனா சின்ன சின்ன விஷயத்த புரிய வைக்க வேண்டியதா இருக்கு. சரி சரி சரிப்பா. தனோ சீக்கிரமா நல்ல எடுத்துட்டு வா தனோ. இல்ல பெரியம்மா, என்னெல்லாம் வேண்டாம். என்னனாலே ஒரு நாரம். என்ன இப்படி நாரும்? என்ன தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சுடுதண்ணில குளி, எல்லாம் சரியா போயிடும். இத பாரு ராகுல், இன்னும் 2-3 நாளைக்கு இந்த எக்ஸசைஸ் எல்லாம் வேணாம். இல்லப்பா, நான் கண்டிப்பா எக்ஸசைஸ் பண்ணுவேன். அது எங்க டீச்சர். எங்க டீச்சர் இருக்காங்களே, அவங்க தான் எக்ஸசைஸ் பண்ணா பாடி பெயின்ல சீக்கிரமா போயிடும்னு சொன்னாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச் மை ரொட்டீன். ஆமா சித்தப்பா, நாளை காலையிலுக்குள்ள ராகுல் உடம்பு சரியாயிடும். எக்ஸசைஸும் பண்ண ஆரம்பிச்சிருவான். பார்க்ல அடிக்கிற காத்துல மேஜிக் இருக்கு. என்ன ராகுல்? ராதிகா, என்னங்க? நீ கொஞ்சம் ராகுல பக்கத்துல இருந்து பாத்துக்க. நானும் தம்பியும் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, போயிட்டு வந்துடுறோம். கிளம்புறோம்மா. சரிப்பா. அர்ச்சனாவோட வீட்டுக்கு போன் பண்ணி சம்பந்தி அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு கேளு. சரிங்கம்மா, போலாம். பாப்பா. அக்கா, தன இன்னும் என்னை கொண்டு வரல. நான் அனுப்பி கொண்டு வந்துடுறேன். சரி சரி, ஒண்ணு இல்லடா கண்ணா, சரியாயிடும். என்ன? ஆமா அம்மா, நீங்க வலிக்கு ஒரு மருந்து வீட்ல பண்ணுவீங்கல்ல, அத பண்ணி கொடுங்கம்மா. வா, செஞ்சு தரேன். நீ பாத்துக்கோ. சரிங்கம்மா. என்ன ராகுல், திடீர்னு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்ட? என்னடா விஷயம்? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. அப்படியா தம்பி, எனக்கு எல்லாம் தெரியும். யார பாக்குறதுக்காக நீ பார்க்க சுத்தி வர்றங்கிற விஷயத்த நான் எப்போ கண்டுபிடிச்சிட்டேன். கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. இப்போ உன்னோட எலும்புலதான் வலி வருது, ஆனா நாளைக்கு உன்னோட இதயத்திலேயே வலி வரும். புரிஞ்சுதா? டேய் போடா, நான் உன் கூட பேசறானே இப்பதான். டேய் சொல்றத கேளுடா. சரி, எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் ஆபீஸ் போறேன். ஓ சாரிடா. சாரியா? போடா டேய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக், ஞாபகம் இருக்குல்ல, நாளைக்கு நான் டாக்டரை பார்க்க போகணும். நாளைக்கு நீங்க மறக்காம ஆபீஸ்ல இருந்து வண்டி அனுப்பி வச்சிருங்க. ஏன் கூட வரதுல உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு? நீங்க பிஸியா இருப்பீங்களேன்னு தான் சொன்னேன். நான் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் உனக்காக நான் டைம் ஒதுக்குவேன். அப்புறம் மேடம், நீங்க வேற எங்கேயாவது போகணும்னாலும் என்கிட்ட சொல்லுங்க. வண்டியும் டிரைவரும் தயார். இல்ல, வேற எந்த வேலையும் இல்ல. ஏன்? லாண்ட்ரி, மளிகை, பியூட்டி பார்லர், காய்கறி மார்க்கெட் எங்கேயாவது போக வேண்டி இருக்குமே? இல்ல, எங்கேயும் போக வேண்டாம். அட, எங்கேயாவது போங்க மேடம். என்ன, போகலன்னா விட மாட்டீங்க போல இருக்கு. இப்ப நீங்க சும்மா இல்லன்னா என் ஹஸ்பண்ட கூப்பிடுவேன். ஐயோ, இங்க பாருங்க, சம்மரோட கர்ஷிஃப். இத நானே கொண்டு வந்துட்டேன். அப்ப ஏதோ ஹெல்ப் பண்றதுக்காக கொடுத்தாரு. சரி, நல்லதுதான். நான் இதை துவைச்சு வச்சுட்டேன். நாளைக்கு ராகுல் கிட்ட கொடுத்தா அவன் தீபா கிட்ட கொடுத்துருவான். இன்னைக்கு சம்மர் மட்டும் இல்லன்னா ராகுலால எப்படி பெரியப்பாவை தனியா சமாளிக்க முடியும்? பெரியப்பா, உங்களால முடியவே முடியாது. கேள்வி எல்லாம் ஏற்கனவே வந்தாச்சு கார்த்திக். இந்த விளையாட்டுல நான் தான் ஜெயிப்பேன். இல்ல பெரியப்பா, நான் தான் ஜெயிப்பேன். போன முறை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்தி என்ன பிரயோஜனம் சொல்லு. இந்த விளையாட்டுல இன்னைக்கு நான் தான் ஜெயிப்பேன். இதுல உனக்கும் சந்தேகம் இருக்க கூடாது, எனக்கும் இருக்க கூடாது. சரி சரி, சீக்கிரம் ஆரம்பி. ஓகே, நானே ஆரம்பிக்கிறேன். இந்தாங்க. இப்ப சொல்லுங்க, இனிமே எப்படி ஜெயிப்பீங்க? நிச்சயமா எனக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். இனி எந்த பிரயோஜனமும் இல்ல பெரியப்பா. இந்த விளையாட்டுல நீங்க தோத்துட்டீங்க.
கார்த்திக், அப்பா, பெரியப்பா வாங்க. முதல்ல ஏதாவது சாப்பிடுங்க. டிஃபன் ரெடியா இருக்கு. நீங்க விளையாடி முடிச்சிட்டு வரதுக்குள்ள டிஃபன் அங்க ஆறியே போயிடும். அர்ச்சனா ப்ளீஸ் இப்ப என்கிட்ட பேசாத. பாக்குறல நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன். நான் உங்ககிட்ட சொன்னல, என்கிட்ட ஜெயிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. டேய், நான் உனக்கு பெரிய பாடா போராடி ஜெயிப்பனை தவிர தோக்க மாட்டேன். சரி, நான் இந்த SMS செக் பண்ணிட்டு வரேன். அது வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணுங்க. பாத்தியா கார்த்திக், விளையாட்டுல டேர்னிங் பாயிண்ட் வந்துருச்சு. அட எப்படி? சமர், ராகுல், இப்ப சொல்லு, இந்த விளையாட்டை பத்தி உன் அபிப்பிராயம் என்ன? சொல்லு, யார் ஜெயிச்சது? ஆஃப் கோர்ஸ் பெரியப்பா தான். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் அர்ச்சனா. குட் மார்னிங். ராகுல், என்ன காலையிலேயே அந்த பக்கம்? மாமா, நாங்க பெரியப்பாவை பார்க்க வந்தோம். நாங்க வாக்கிங் போயிருந்தோம். அங்க பெரியப்பா வரல, அதான் அவர் அப்படியே பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தோம். இப்ப எப்படி இருக்கு பெரியப்பா? பாக்குறதுக்கு எப்படி இருக்க? அம்மா, உன் தங்கச்சி வரலையாப்பா? இல்ல பெரியப்பா, அம்மா கூட வெளியில போக வேண்டியிருக்கு, அதான் சீக்கிரமா போயிட்டா. சமர், இந்தாங்க டீ. ராகுல், உனக்கு என்ன வேணும்? இல்லக்கா, எனக்கு இது வேண்டாம். கிரிஜா, அம்மாவையும் பெரியம்மாவையும் கூப்பிட்டு. கார்த்திக், இப்ப நீ தோத்துட்ட. என்ன பெரியப்பா, இந்த தோல்வியெல்லாம் ஒரு தோல்வியா சொல்லுங்க? நீங்க அடுத்தவங்களோட உதவி கேட்டீங்க. சரி, இன்னொரு ஆட்டம் பார்க்கலாமா? நீங்களும் நானும் மட்டும்தான் விளையாட. வேண்டாம் கார்த்திக், வேண்டாம். உன் கூட தான் நான் தினம் விளையாடுறேன்ல. இன்னைக்கு நான் சமர் கூட விளையாட போறேன். வாப்பா சமர், வந்து உட்கார் வா. அனன்யா குட்டி, பாத்தியா அம்மா உனக்காக என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு? எங்க பாரு, உனக்கு நிறைய புக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் உனக்கு நிச்சயமா பிடிக்கும். அதெல்லாம் இதெல்லாம் அனன்யா படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது பாரு, இது பாரு, எங்க பாரு. ஆமா, புக்ல இருந்து பாட்டு வருதுமா. இது இது இப்ப பாருங்க, கேளுங்களா? மறுபடியும் போடுமா? அடடி, நம்ம காலத்துல இதெல்லாம் ஸ்லேட்ல தான் நம்ம எழுதி பழகுவோம். ஆனா இப்ப என்னடான்னா, இது வேற என்னெல்லாம் பண்ணும் காட்டு. இது காட்டுறேன். இதுதான் நம்ம அனன்யாவோட மினி லேப்டாப். ராகுல் நாள் பூரா இதை வச்சுதான் விளையாடிட்டு இருப்பான். ஏமா வந்தனா, இப்பவே எதுக்காகமா இதெல்லாம் வாங்கிட்டு வந்த? இதெல்லாம் பெரியவங்க தானே பண்ணுவாங்க. இல்லம்மா, இது குழந்தைங்களுக்காக ஸ்பெஷலா இருக்கு. இதுல குழந்தைங்க ரைம்ஸ் கேட்பாங்க, படிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். இதுல கார்ட்டூன் கூட பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த காலத்து குழந்தைங்க படிப்பை பாட்டா தான் கேக்குறாங்க. நானும் சூர்யாவும் இந்த மாதிரி நிறைய தேடி தேடி வாங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம அனன்யா யாரை விடவும் குறைஞ்சவளா இருக்க மாட்டா. இவளுக்கு என்ன குறைச்சல்? எல்லார விடவும் அழகா இருப்பா என் ராஜகுமாரி. சரி, அதை என்கிட்ட காட்டு பார்க்கலாம். அடடா, இத பாத்தியா? எப்படி ஆன் பண்ணணும்? இங்க ஆன் பண்ணுங்க. இதுவா? இங்க இங்க இது. அம்மா, இது பாருங்களேன், என்னெல்லாம் பண்ணுதுல. அனன்யா எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த பொருட்களை எல்லாம் பார்த்து என் மருமகளுங்க நிச்சயமா படிக்க போறேன்னு கிளம்புவாங்க. இந்தப்பா சமர், இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோ. வேணாம் ஆண்டி, நான் நிறைய சாப்பிட்டுட்டேன். உங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து நிறைய சாப்பிடுறேன். இதோட கேலரிஸ் வேற அதிகமா இருக்கு. ஒரு நாள் 2 நாள் சாப்பிட்டா ஒண்ணு ஆகாது, சாப்பிடுங்க. சாந்தி, அங்க பாரு, ராகுலுக்கு கொஞ்சம் கொடு. இவன் எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறான். இல்ல இல்ல பெரியமா, எனக்கு இவ்வளவு வேண்டாம். கார்த்திக், நீங்களும் எடுத்துக்கோங்க. இல்ல, எனக்கு சாப்பிடணும் போல இல்ல. கொஞ்சம் சாப்பிடுங்களேன். ஸ்வீட் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் தானே? நான் தான் சொல்றேன்ல, எனக்கு வேண்டாம். கொஞ்சம் தானே, எனக்காக. அர்ச்சனா, வேண்டான்னு சொல்றேன்ல. ஹலோ, சொல்லுங்க சார். இப்ப வா.
5 மினிட்ஸ் கொடுங்க. பெரியப்பா, அந்த பெல்ஜியம் பார்ட்டி ஃபோன் பண்ணாங்க. உடனே வீடியோ கான்ஃபரன்சிங் வர சொல்றாங்க. அந்த டீல் விஷயமா நீங்க ஏதாவது சொல்ல போறீங்களா? உனக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணுப்பா. சரி அர்ச்சனா, நான் ரூம்ல இருக்கேன். 15-20 நிமிஷம் ஆகும். சரி, நானும் இங்க இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட வேற போகணும். ஆமா இல்ல, ஆனா அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. சரி, இதை எடுத்து இங்க வைக்கணும். இந்தம்மா. அர்ச்சனா, டாக்டர் கிட்ட போகணுமே, நேரமாகலையா உனக்கு? ஒருவேளை கார்த்திக் மறந்துருப்பானோ? இல்லம்மா, அவர் மறக்கல. அவருக்கு ஞாபகம் இருக்கு. வேலையில கொஞ்சம் பிஸியா இருக்காரு, அவ்வளவுதான். அக்கா, அண்ணன் வர இன்னும் 15-20 நிமிஷம் ஆகும்னு சொல்றாரு. பாத்தியா? அப்படின்னா இன்னும் 1/2 மணி நேரம் லேட் ஆகும் போல இருக்கே. சின்னம்மா, ஸ்டவ்ல ஒரு பர்னர் எரிய மாட்டேங்குது. மறுபடியுமா? போன வாரம் தானே நம்ம சரி பண்ணோம். மாணிக்கம், ஆபீஸ் கொண்டு போறதுக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா இல்லையா? இன்னும் எதுவுமே பண்ணலாமா? அட கடவுளே, இப்ப என்ன சாந்தி பண்றது? இந்த நேரத்துல அந்த கேஸ் ரிப்பேர் பண்றவங்க கூட வரமாட்டானே. ஆமா, என்ன பண்றது? என்னாச்சு ஆண்டி? ஏதாவது பிரச்சனையா? இல்லப்பா, ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல, சொல்லுங்க. ஒண்ணு இல்லப்பா, கேஸ் எரிய மாட்டேங்குது. நான் வேணா செக் பண்ணி பார்க்கறேன். இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம். இந்த வேலையில உனக்கு எதுக்கு? நாங்க வேற யாரையாவது கூப்பிடுறோம். ஆண்டி, அது என்னன்னு தான் நான் பாக்குறேனே. சரி பண்ணிட்டா ஆளை கூப்பிட தேவையில்லைல்ல. இல்ல வேண்டாப்பா. நீ எதுக்கு? நீ இந்த வீட்டு விருந்தாளி இல்லையா? இது நல்லா இருக்க. ஒரு பக்கம் தம்பி தம்பின்னு ஆசையா கூப்பிடுறீங்க, சாப்பிடவும் நிறைய கொடுக்குறீங்க. ஆனா நானே வேலை செய்யறேன்னு சொன்னா என்ன தடுக்குறீங்க, விருந்தாளின்னு சொல்றீங்க. சரி, அடுத்த வாட்டி நான் விருந்தாளி மாதிரியே நடந்துக்கிறேன். இல்ல சமர், நீ தப்பா எடுத்துக்காத. சரி சமர், விடுங்க. கேஸ் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. மாணிக்கனே, நாம போலாம். வாங்க தம்பி. பெரியப்பா, நீங்க ஸ்டெப்ப நடத்துங்க. நான் போயிட்டு இப்ப வந்துருவேன். சரிப்பா, எனக்கு ஒண்ணும் அவசரமே இல்ல. நீ கொஞ்சம் நிதானமா வந்தாதான் நானும் விளையாட முடியும். ஓ, வாப்பா போலாம். வாங்கம்மா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாப்பா, வந்து பாரு. ஒரு பக்கம் எரிய மாட்டேங்குது. கீழே ஆஃப் பண்ணிருங்க. இதோ பண்றேன் தம்பி. கொஞ்சம் பெரிய கத்தியா இருக்கா? ஆச்சரியமா இருக்கு இந்த பையனை பார்த்தா. உதவி செய்யறதுன்னா ஓடி வந்து நிக்கிறானே. எல்லாத்த விடவும் பெரிய விஷயம் என்னன்னா, எந்த வேலையா இருந்தாலும் தயங்காம செய்யறானே. ஆனா நம்ம கார்த்திக் இத செய்ய சொன்னா அடுத்த நிமிஷமே ஓடி போயிடுவான். தொட்டதுக்கெல்லாம் மெக்கானிக், மேஸ்திரி அப்படி இப்படின்னு கூட்டிட்டு வந்துருவான். முடிஞ்சது. இப்ப செக் பண்ணி பாருங்க. ஒரு நிமிஷம். மாணிக்கண்ணா, கேஸ் ஆன் பண்ணுங்க. அடடே, இது முன்ன விட ரொம்ப நல்லாவே எரியுது. Thank you so much. You are welcome. ரொம்ப நன்றி சமர். இன்னைக்கு நீ எங்களுக்கு பெரிய உதவி பண்ணிருக்க. இல்லனா கேஸ் ரிப்பேர் பண்றவனை எதிர்பார்த்து உட்கார்ந்திருக்கணும். எங்க சமையல் வேலையை இந்நேரத்துக்கு கெட்டு போயிருக்கும். அவங்கள வர சொன்னா உடனே வரவே மாட்டாங்க. அடுத்த வாட்டி எந்த வேலையா இருந்தாலும் அவனை கூப்பிட வேணாம், என்ன கூப்பிடுங்க. என்கிட்ட தனியா விசிட்டிங் கார்டுலாம் இல்ல, ஆனா என் நம்பர் கொடுக்கறேன். நீங்க கூப்பிட்ட அடுத்த நிமிஷமே இங்க இருப்பேன். கார்த்திக், என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? ஆமா கார்த்திக், ஸ்டவ் ரிப்பேர் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, சமர் இத சூப்பரா க்ளீன் பண்ணிட்டாரு. பார்த்தேன். இவர் இப்ப நம்ம வீட்டு சூப்பர் ஹீரோ ஆயிட்டாரு. சரி ஆண்டி, நான் கிளம்புறேன். அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ராகுலையும் போகும்போது டிராப் பண்ணணும். தேங்க்ஸ் சமர். வாங்க. பெரியப்பா, அப்ப நான் கிளம்புறேன். போய் பாத்துக்கோங்க. என்னப்பா அதுக்குள்ள கிளம்புற? இன்னும் நம்ம விளையாட்டு கூட முடியலையே. நீ பாட்டுக்கு ஒரு காயை இங்க வச்சுட்டு போயிட்ட, நான் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் கிளம்புறேன் பெரியப்பா.
அம்மா வீட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னப்பா அதுக்குள்ள கிளம்புறங்கற? நீ ஒழுங்கா விளையாடவும் இல்ல, ஒழுங்கா சாப்பிட கூட இல்ல. இல்ல பெரியப்பா, இந்த வாட்டி வேணாம், இன்னொரு வாட்டி வரேன். அப்படின்னா இவன் திரும்ப வர பிளான் போடுறானா? சரி சரி, இன்னைக்கு நீ போகலாம். ஆனா இன்னொரு நாள் கண்டிப்பா வந்து ஃபுல்லா விளையாடணும். ஓகே? நீயும் என் கூட வரல? வரேன். நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாப்பா. போயிட்டு வாப்பா. பாய் கார்த்திக் சார். பாய். பாய் அர்ச்சனா. பாய். பாய் டுக்கு. அம்மா அவனை கிச்சனுக்கு கூட்டிட்டு போய் கேஸ் சரி பண்ண வேண்டிய அவசியம் என்ன? நீங்க என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல? ஏ நீ பண்ணுவியா? இதுல என்ன இருக்கு? பெரிய விஷயமா அது? இல்ல கார்த்திக், இது வரைக்கும் நீ பண்ணது கிடையாதுல்ல, அதனாலதான் உன்னை கூப்பிடல. நீங்க ரொம்ப சீக்கிரம் டயர்டாவும் ஆயிடுவீங்க. ஏன்னா இப்பதான் உங்களுக்கு வயசாயிடுச்சே.